அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் வீதியில் போராடி வருகிறார்கள். அதற்கு அக்கறை காட்டாமல் மாநாடுகளுக்கு ஸ்டாலின் அக்கறை செலுத்துகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகமே கருணாநிதி விலாசமாக மாறிவிடும். மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கடும் எச்சரிக்கை. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் மதுரையில் கூறுகையில், இன்றைக்கு தமிழக மக்களிடத்தில் நம்பிக்கை எழுந்த அரசாக திமுக அரசு உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் கடை தேங்காயை வழி பிள்ளையாருக்கு உடைப்பது போல மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து வருகிறார்கள். மக்கள் வரிப்பணம் முழுமையாக மக்களுக்கு சேர்ப்பதில்லை, கடைபிடிக்கவில்லை. மக்கள் வரிப்பணத்தில் பாரபட்சத்துடன் திட்டங்களை ஸ்டாலின் அரசு செயல்படுத்தி வருகிறது. மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் வாக்களிக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் மட்டும் வரிப்பணத்தை வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசின் திட்டங்களில் பாரபட்சம் இல்லாமல் வரிப்பணத்தை செலவு செய்வதுதான் அரசின் ஜனநாயக இலக்கணம். அதுதான் மரபு. அதுதான் மக்களின் நம்பிக்கையை உருவாக்கும். இங்கே கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது போல் மக்கள் வரிப்பணத்தை கட்சிக்காரர்களுக்கும் தங்களுக்கும் வாக்களிப்பவர்களை மட்டும்தான் தேடி பார்த்து விதிகளை திருத்தி 1000 ரூபாய் திமுக அரசு கொடுப்பதாக மக்களிடம் புகார் எழுந்துள்ளது. தேர்தல் வரும்போதுதான் மக்களின் ஞாபகம் ஸ்டாலினுக்கு வரும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மகளிர் உரிமை தொகை அறிவித்தார். ஆனால் அந்த திட்டத்தில் உடனே செயல்படுத்தவில்லை. எடப்பாடியார் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து செயல்படுத்த தொடங்கினார். இந்த திட்டத்தில் பாரபட்சமாக செயல்படுவதாக தொடர்ந்து எடப்பாடியார் குற்றம் சாட்டி வருகிறார். அரசின் வரிப்பணம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என ஜனநாயக குரலை எடப்பாடியார் எழுப்பி வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் மக்களை பற்றி சிந்திக்காமல் தேர்தலுக்காக திட்டங்களை விரிவுபடுத்தி ஸ்டாலின் அறிவிக்கிறார். இதை பார்க்கும்போது ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்ற நிலை உள்ளது. காலம் காலமாக முதலமைச்சர் பதவியில் இருப்பவர்கள், ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் செயல்படும் மரபை மீறி திமுக கட்சிக்காக முதலமைச்சர் என ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார். கடந்த 4 ஆண்டு காலம் அவரது நடவடிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. இன்றைக்கு தமிழகத்தில் செவிலியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் என தமிழகமே போராட்ட களத்தில் உள்ளது. ஆனால் அவர்களை ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை. கடைக்கோடியில் திட்டங்களில் சேர்க்க ஆர்வம் காட்டாமல் திமுகவின் மண்டல மாநாடு, மகளிர் மாநாடு, இளைஞரை மாநாடு என மாநாட்டு பந்தலுக்கு அக்கறை காட்டுகிறார். போராட்ட காலத்தில் இருக்கும் மக்களை அடுக்குமுறை கையாண்டு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிறார் ஸ்டாலின். இந்த அரசுக்கு ஓட்டு போட வேண்டுமா என்று மக்களுக்கு அச்சமும் பயமும் ஏற்பட்டுள்ளது. இன்றைக்கு ஊர்தோறும் கருணாநிதி சிலையை திறந்து கருணாநிதிக்கு விளம்பரம் செய்கிறார்கள். அதேபோல் அரசின் திட்டங்களுக்கு கருணாநிதி பெயரை சுட்டி ஸ்டாலின் அழகு பார்க்கிறார். இன்றைக்கு கருணாநிதிக்கு விளம்பரம் தேடும் அரசாக உள்ளது. இப்படியே சென்றால் தமிழகம் கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தம் என்ற நிலையை உருவாக்குவார்கள் என மக்கள் எச்சரிக்கை எடுக்க வேண்டும். எதற்கெடுத்தால் விளம்பரம் தேடும் அரசாக உள்ளது. மக்கள் பிரச்சினை தீர்க்க முன்வரவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் தமிழக மக்கள் விலாசம் காணாமல் போய்விடும். தமிழக மொழி, கலாச்சாரம் இவற்றையெல்லாம் காணாமல் போய் கருணாநிதி விலாசமாக தமிழ்நாடு மாறிவிடும் என கூறினார். திட்டத்தை செயல்படுத்த ஸ்டாலின் அரசு ஏன் தயங்குகிறது? ஏன் அதை முழுமையாக செயல்படுத்தவில்லை? ஏன் இதை வாக்கு வங்கியாக பார்க்கிறது என்று பார்த்தால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, ஊர்கள் தோறும் கலைஞருக்கு திருவுருவ சிலைகளை திறக்கிறது ஸ்டாலின் திமுக அரசு. ஊர்கள் தோறும் கலைஞருக்கு சிலை திறக்கிறது ஸ்டாலின் திமுக அரசு. அதனாலே கலைஞருக்கு விளம்பரத்தை தேடுகிறது. அரசு திட்டங்களுக்கு கலைஞரின் பெயர் சூட்டி அழகு பார்க்கிறது ஸ்டாலின் திமுக அரசு. அதனால் கலைஞருக்கு விளம்பரத்தை தேடுகிறது திமுக அரசு. அரசு திட்டங்களுக்கும் அரசு கட்டிடங்களுக்கும் அரசு நிதியிலே செயல்படுகிற அந்த திட்டங்களுக்கும் கருணாநிதி பெயரை சூட்டுகிற ஸ்டாலின் திமுக அரசு, அதன் மூலமாக கருணாநிதி குடும்பத்திற்கு விளம்பரத்தை தேடுகிற அரசு, கருணாநிதி குடும்பத்திற்குத்தான் இந்த தமிழ்நாடு சொந்தம் என்பதை மறைமுகமாக இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தி வருவதை மக்கள் எச்சரிக்கையாக எதிர்கொள்ள வேண்டும். ஊர்கள் தோறும் கருணாநிதி சிலை, அரசு திட்டங்கள் தோறும் கருணாநிதி பெயர், அரசு நிதிக்கு கருணாநிதி பெயர், ஏன் தமிழன் கருவூலத்திற்கு கருணாநிதி பெயர் என்று சூட்டப்படுவது
இந்த தமிழ்நாடு கருணாநிதி குடும்பத்திற்கு மட்டுமே சொந்தம் என்பதை உறுதிப்படுத்துவதுதான் அந்த சர்வாதிகாரத்தினுடைய மறுவடிவமாகத்தான் இந்த ஜனநாயகத்தை அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையோடு நாம் இதை சீர்தூக்கி பார்க்கவில்லை என்று சொன்னால் நாம் உரிமையை இழப்பது நிச்சயம், நம்முடைய அடையாளத்தை இழப்பது நிச்சயம், நம் முகவரியை இழப்பது நிச்சயம், நாம் விலாசத்தை இழப்பது நிச்சயம். ஆகவே விளம்பரம் தேடுகிற இந்த அரசு மக்களின் கவலைகளை துடைப்பதற்கு முன்வரவில்லை, கண்ணீரை துடைப்பதற்கு முன்வரவில்லை. ஆகவே திமுகவினுடைய விலாசம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே காணாமல் போகின்ற வகையிலே தீர்ப்பு வழங்குவதற்கு தாய் தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் தயாராகுங்கள். இல்லையென்றால் நம்முடைய விலாசத்தை, இந்த தமிழ் இனத்தின் விலாசத்தை, தமிழ் மக்களின் விலாசத்தை, தமிழ் மொழியின் விலாசத்தை, தமிழ் கலை பண்பாடு பாரம்பரியத்தினுடைய விலாசத்தை இழந்து கருணாநிதியின் குடும்ப விலாசத்திலே தான் தமிழ்நாடு அடங்கியிருக்கும் என்கிற ஒரு பரிதாப நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை எச்சரிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டிய தேர்தல் இது என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.